1MDB மற்றும் ஜனா விபாவா திட்டம் போன்ற கடந்த கால ஊழல்கள் அரசாங்க கொள்முதல் சட்டம் இயற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை காட்டுவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட அரசாங்க கொள்முதல் மசோதா 2025 நல்லாட்சியை உறுதி செய்வதற்கான ஒரு துணிச்சலான நடவடிக்கை என்று அவர் விவரித்தார். 1980களில் நடந்த மமிகோ ஊழல், அந்நிய செலவாணி ஊழல், 1MDB, LCS ஊழல் மற்றும் ஜனா விபாவா போன்றவற்றின் பெரும் இழப்புகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிதி ஊழல்கள் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மமின்கோ மகுவாசா ஊழலில் 1.6 பில்லியன் மதிப்பிடப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 1990களின் முற்பகுதியில் நடந்த பேங்க் நெகாரா மலேசியா அந்நிய செலவாணி ஊழலில் மலேசியா அதன் இருப்புகளில் சுமார் 32 பில்லியனை இழந்துள்ளது. 1MDB ஊழலில் இதுவரை முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 210 மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளார். இது பின்னர் கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியத்தால் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 50 மில்லியன் அபராதமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஜனா விபாவா ஊழல் முன்னாள் பிரதமர் முகைதீன் யாசின் மீது வழக்கு தொடர வழிவகுத்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.